பையன் 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. மின்சாரத்துல ஏதாவது போட்டா கரண்ட் இல்லாம போகும். ப்ரிகாஷனுக்கு மொபைல் ஃபுல்லா சார்ஜ்ல வச்சுக்கிடுங்க. பவர் பேங்க் ஃபுல்லா சார்ஜ்ல வச்சுக்கிடுங்க. கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் கேண்டில், எமர்ஜென்சி லைட் எல்லாமே ஃப்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. ஆட்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கேண்டில், எமர்ஜென்சி லைட், சோலார் லைட் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நம்ம வீட்டில் ஒன்றுமே வாங்கலை. ஏன்னா நம்ம வீட்டில் தான் ஒரு கேண்டில் எப்போதும் வைப்போம்ல. இங்கே காம்பவுண்டில் சோலார் லைட் இருக்குது. ஏதாவது ஒன்றுனா கட்டான கூட திறந்து வச்சுக்கலான்னு தூங்கியாச்சுது. ஒரு 12 மணி இருக்கும். படார் படார்னு பயங்கர சத்தம். டக்குன்னு முழிச்சு பார்த்தாச்சுன்னா சத்தம் ஒன்றும் இல்லை, சைரன் சத்தம் கூட இல்லை. எனக்கு பிரம்ம. அதாவது பழக்க தோஷத்தில் 12 மணிக்கு இந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு சத்தம் கேட்குற மாதிரியே இருந்துச்சுது. ஆனால் 5 நிமிஷத்தில் இருட்டாயிட்டுது. கரண்ட்டு போச்சுதா சொன்ன மாதிரியே போச்சுதா அப்படின்ட்டு எல்லாரும் எந்திரிச்சாச்சுது. போன கரண்ட்டு எனக்கு இன்டர்நெட், வைஃபை எல்லாம் கொண்டு போயிட்டுது. உடனே மொபைல் டேட்டா எடுத்து மெசேஜ் போட்டாச்சுது. எதுக்குன்னா நீங்கள் எல்லோரும் என்ன தேடுவீங்கள்ல. இனி போன கரண்ட்டு எப்போ வரும்னு தெரியாது. மொபைலையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சுது. வெளியே வந்து பார்த்தேன் என்னதுன்ட்டு. எனக்கு அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எமர்ஜென்சி பேக், நகை, பணம் எதுவுமே மனசில் வரல. அதெல்லாம் போனால் கூட வாங்கலாம். இந்த உயிர் போனால் வாங்க முடியுமா? இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே தெரியுது? போன கரண்ட்டு 1 மணி நேரத்தில் வந்துட்டுது. ஏன்னா இங்கே காம்பவுண்டில் ஷார்ட் சர்க்கியூட். நைட்டோட நைட்டாக எலக்ட்ரிசிட்டிலேருந்து வந்து சரி பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்று தோணுச்சுது. நம்ம என்ன நினைக்கமோ அது கண்டிப்பாக நடக்கும். நல்லது நடக்கும் அப்படின்ட்டு எப்போதும் நம்புவோம். நம்ம நினைக்கிறது கண்டிப்பாட்டு நடக்கும். நம்புவோம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ.